நண்பர்களே, தோழர்களே, இன்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய நண்பர் மாணிக்கம் தாகூர் அப்பொழுதே சொன்னார், அண்ணா அண்ணா உங்களை அமைச்சர் பொறுப்பு ஆக்காமல் நான் போக மாட்டேன், இது நடந்தே தீரும் என்று சொன்னவர்தான் என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்கள். 1957 தியாகச்சீலர் மேலூரில் அமைச்சர், 2026 உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிற விஸ்வநாதன் இன்று அமைச்சர். இந்த அமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்தார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எங்களை அழைத்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்களை அழைத்தார். நான் இதுவரையில் பார்க்காத உடல் மொழி, நான் இதுவரையில் பார்க்காத பாடி லாங்குவேஜ், நான் இதுவரையில் பார்க்காத கண் பார்வை, நான் இதுவரையில் பார்க்காத பாடி லாங்குவேஜ், மென்மையான போக்கு, சிறிய குரல், கனிவான பேச்சு தமிழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சர் திரு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் எங்களை அழைத்தார். நாங்கள் போனோம். பல முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறோம், பல தலைவர்களை பார்த்திருக்கிறோம். அவர்கள் பார்க்கிற விதம், அவர்கள் நம்மை சந்திக்கிற தோணி, அவர்கள் நம்மிடம் நடந்து கொண்டுகிற முறை. ஆனால் நண்பர்களே, தமிழகத்தினுடைய வரலாற்று நாயகனாக இருக்கிற தமிழக மக்கள், 1,72,00,000 மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் எங்களிடம் சொன்னார், மிஸ்டர் விஸ்வநாதன், அவர் சொன்னது நன்றாக நினைவிருக்கிறது. மிஸ்டர் விஸ்வநாதன், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற போர்ட்போலியோ டஃப் போர்ட்போலியோ. காங்கிரஸ் கட்சி உங்கள் பேரை பரிந்துரைத்திருக்கிறது என்று தான் சொன்னாரே தவிர விஸ்வநாதனுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லவில்லை. முதல்வர் அவர்கள் சொன்னால் காங்கிரஸ் கட்சி உங்கள் பெயரை பரிந்துரை செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வார்த்தை என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை எதை தொடக்கம்? நண்பர்களே, தோழர்களே, காங்கிரஸ் பேரியக்கம் இன்று தலைநிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் நம் தலைவர் ராகுல் காந்தி எடுத்த குறுகிய காலத்தில் மிக தீர்க்கமான முடிவு. ஒரு தீர்க்க தரிசியால் மட்டும்தான் அப்படிப்பட்ட முடிவு எடுக்க முடியும். ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள தலைவரால் அப்படித்தான் முடிவெடுக்க முடியும். அன்னை இந்திரா காந்தியின் பேரனாக, நம் தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய மகனாக, அன்னை சோனியா காந்தியின் மகனாக, என் அன்பிற்குரிய சகோதரி பிரியங்கா காந்தியினுடைய அண்ணனாக இருக்கிற நம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த முடிவு ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்லுகிறது. என்ன செய்தி தெரியுமா? தமிழகத்தில் வந்திருக்கிற புதிய ஆட்சி லஞ்சம் வாங்காது. தமிழகத்தில் வந்திருக்கிற புதிய ஆட்சி லஞ்சம் வாங்காது. தமிழகத்தில் வந்திருக்கிற புதிய ஆட்சி வன்முறையை கையில் எடுக்காது. தமிழகத்தில் வந்திருக்கிற புதிய ஆட்சி லஞ்சத்திற்கு, லாவண்யத்துக்கு இடம் கொடுக்காது என்கிற ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறோம். ஆக நண்பர்களே, தோழர்களே, நமக்கு ஒரு ராசியான மாநில தலைவர், அதே நேரத்தில் ஈஸியான மாநில தலைவர்.